கைஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் 19/12/2024 ஒரு சில முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இந்தியாவுக்கும் சைனாக்கும் இப்போ ரீசெண்டாக எப்படி போயிட்டுருக்கு அப்படின்றத பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆக்சுவலி இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து 16th பிரிக்ஸ் மீட்டிங் நடந்தது இல்லையா, ரஷ்யாவில் கசான்ற இடத்துல ரஷ்யாவில் வந்து நடந்தது. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்திய பிரதமர் அவர்களும் அப்புறம் சைனாவை சேர்ந்த ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் ஜி ஜிங்பே அப்படின்றவரும் பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்கஷன் பண்ணாங்க. ஸோ அது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் ஒரு பார்டர் பேட்ரோல் அக்ரிமெண்ட் அப்படின்றது மூலிமா ரெண்டு பேருமே கொஞ்சம் லைட்டாக வந்து கொஞ்சம் அமைதியானாங்க. இந்தியாவுமே சரி சைனாவுமே சரி. ஸோ அவங்களுடைய நோக்கம் என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இடத்துலையும் பீஸ் வந்து நிலச்சி நிற்கணும் அப்படின்றது தான். ஸோ இது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா இப்போ மறுபடியும் வந்து நம்மளோட நேஷ்னல் செக்யூரிட்டி அட்வைசர் மிஸ்டர் அஜித் டோவல் அப்படின்றவரும் அண்ட் தென் சைனீஸ் ஃபாரின் மினிஸ்டர் மிஸ்டர் வோங் அப்படின்றவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மீட் பண்ணியிருக்காங்க. மிஸ்டர் வாங் அப்படின்றவங்களும். ஸோ இது வந்து ஆக்சுவலி எப்படி கருதப்படுதுன்னு பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பெஷல் ரெப்ரசன்டேட்டிவ் மீட்டிங்ஸ் அப்படின்ட்டு நம்மளுடைய 2005லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா நடந்துட்டு வருது. ஸோ 2019 வந்து நம்ம இதை ஸ்டாப் பண்ணிட்டோம். ஏன் வந்து பார்த்திங்கன்னா 2019 வரைக்கும் நடந்தது. 2019 வந்து பார்த்திங்கன்னா நியூ டெல்லியில் நடந்தது. ஆனால் 2020 இந்த ஒரு கால்வான் இஷ்யூ அப்படின்றதுனால நமக்கு அதுக்கப்புறமா வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா இது நடக்கவே இல்லை. ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேரும் சந்திச்சு இருக்கிறதாவது நம்ம அதுக்கும் அந்த மீட்டிங்ஸ் வகையில் வந்து நம்ம இதை கண்டினியூ பண்ணுற மாதிரி வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இதுக்கப்புறமா மறுபடியும் அந்த ஸ்பெஷல் ரெப்ரசன்டேட்டிவ் மீட்டிங்ஸ் அப்படின்றது வருஷம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த ஒரு பாசிட்டிவ் சிக்னல் வந்து நம்ம இந்தியாவுக்கும் சைனாக்கும் இப்போ புதுசாக எமர்ஜ் ஆகிருக்கு, அப்படி உருவாகிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி இங்கே சென்னை தமிழ்நாடு ஸ்பெசிஃபிக்காக இருக்கிற இடம்லாம் நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். அவ்வளோ எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இது வந்து கொஞ்சம் முக்கியமான விஷயம். செகண்ட் சர்வேஷிப் INS நிர்தேஷக் இண்டக்டட் இன்டு நேவி அப்படின்னு கொடுத்துருக்காங்களே. அதாவது நம்மளோட இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா 2 சர்வேஷிப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா INS சந்தாயக் அண்ட் தென் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா INS நிர்தேஷக் அப்படின்றது. ஸோ இது மூலிமா நிறைய டேட்டாஸை நம்ம கலெக்ட் பண்ணலாம். ரொம்ப டீப்பாக சீல ரொம்ப டீப்பாக இருக்கிறத கூட பார்த்திங்கன்னா நம்ம ரிசர்ச் பண்ணி அனலைஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் பெனிஃபிட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம இன்னும் நிறைய இம்ப்ரூவ் பண்ண இன்னுமே நம்மளோட இந்தியாவுக்கு நிறைய INS நேவி ட்ரில்ஸ்லாம் வந்து நம்ம எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்றது இருக்குது. ஸோ இது தாண்டி நம்மளோட இந்தியாவோட அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா இதனால் விலை அதிகமாகிறதுக்கு சான்ஸ் நிறையவே இருக்குது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி வேறு எதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ அதனால் இதெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இது மலாயா டேக்ஸ் ஸ்வைப் அட் FM ஓவர் 14,000 crore டெப்ட் ரெக்கவரி கிளைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி விஜய் மலாயா இருக்கிறாங்க இல்லையா. ஸோ அவங்கள பற்றின ஒரு நியூஸ் தான் வந்திருக்கு. ஆனால் நம்ம இந்த நியூஸ் மூலிமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எக்கனாமிக் அஃபெண்டர் அப்படின்னா என்ன அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுக்கணுன்னு அவசியமாக இருக்குது. ஸோ 2018 அப்போ வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஒரு பில் பாஸ் பண்ணுறாங்க, ஃபியூகிட்டிவ் எக்கனாமிக் அஃபெண்டர் ஆக்ட் அப்படின்ற மாதிரி. ஸோ அது மூலிமா வந்து இந்த ஃபியூகிட்டிவ் எக்கனாமிக் அஃபெண்டர் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அதாவது இது என்னன்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 crores மேலே நம்ம வந்து ஏதாவது அசட் வச்சுருந்தோன்னா ஸோ அப்போ நம்ம வந்து நம்ம இந்தியாவில் இருந்தால் வந்து அது வந்து ஒரு அஃபென்ஸ் அப்படின்றதுனால நம்ம வந்து வெளிநாடுகளில் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ மேபி அது வந்து நம்ம வெளிநாடுங்களே நார்மலாக தங்கி நம்ம அங்கேயே வந்து இருக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரி கேஸ் வரப்போகுது அப்படின்றது முன்கூட்டியே தெரிஞ்சு இந்தியாவில் இருந்து நம்ம வெளிநாட்டுங்களில் போயிட்டு அங்கேயே ஸ்டே பண்ணுறதா, இதுக்கப்புறம் இந்தியாவுக்கு நான் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்கிறதா சரியா, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக் ஃபியூகிட்டிவ் எக்கனாமிக் அஃபெண்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி மிஸ்டர் விஜய் மலையா அவர்களை வந்து நம்ம ரிலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் விஜய் மலையா அவங்க வந்து ரீபோஸ்ட்டுமே பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி ஒரு ட்விட்டில் போட்டிருக்காங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா ஒரு ஏதோ ஒரு சோஷியல் மீடியாவில் வந்து போட்டிருக்காங்க. நான் வந்து 6,000 crores தான் இருக்குது. ஸோ ஆனால் இங்கே என்னை பற்றி மென்ஷன் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகவே ரெட்டிப்பாக வந்து போட்டிருக்கு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காரு. அவர் 14,000 கிட்ட
அதாவது அப்படியே 14,000 crore டபுளாக வந்து என்கிட்ட இருக்கிறத விட அப்படி டபுள்காக வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தார். ஸோ இந்த கேஸ் அப்படின்றது நமக்கு அப்படின்றத பார்க்குறத விட கேசஸ் வந்து இன்றைக்கி வரும் நாளைக்கு போகும். ஸோ இந்த மாதிரி நிறைய கேசஸ் கூட வரதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் ஆனால் என்ன ஒரு பேஸு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும்னு அவசியமாக இருக்குது. ஸோ எக்கனாமிக் அஃபெண்டர் அப்படின்னா என்ன, ஸோ இந்த எக்கனாமிக் அஃபெண்டர் ஆக்ட், ஃபியூகிட்டிவ் எக்கனாமிக் அஃபெண்டர் ஆக்ட், ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியமாக இருக்குது. ஸோ இந்த விஷயம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே கொஞ்சம் இம்பார்ட்டண்டான விஷயம் தான். ஆல் 17,130 போலீஸ் ஸ்டேஷன் இந்த கண்ட்ரி லிங்க்டு த்ரூ சென்ட்ரலைஸ்டு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் CCTNS அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த CCTNS அப்படின்னு என்னென்னு பார்த்திங்கன்னா க்ரைம் அண்ட் கிரிமினல் ட்ராக்கிங் நெட்ஒர்க் சிஸ்டம் அப்படின்றது. ஸோ இது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 2009 அப்போது NEGP அதாவது நேஷ்னல் கவர்னன்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்றது மூலிமா அது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் மூலிமா இதை எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ இது எதுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போது ஒரு ஸ்டேஷனில் வந்து நிறைய FIR ஃபைல் பண்ணுறாங்கன்னா இன்னொரு ஸ்டேஷனுக்கு இன்னொரு 2-3 போலீஸ் ஸ்டேஷன்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்னென்ன FIR இருக்குது, அங்கே என்னென்ன FIR இருக்குது அப்படின்றது தெரியுறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். ஸோ இதனால் கிரிமினல்ஸ் கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும் சரி. ஸோ அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இது தாண்டி இப்போ ஏதாச்சும் ஒரு இங்கே போட்டதுக்கு ஆப்போசிட்டாக அங்கே கேஸ் ஏதாச்சும் ஃபைல் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்து கான்ட்ரவர்சியாக நடக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. அப்படின்றதுனால பிளாட்ஃபார்ம் எடுத்துகிட்டு வந்தது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த CCTNS அப்படின்றது. ஸோ இது மூலிமா க்ரைம் அண்ட் கிரிமினல் ட்ராக்கிங் நெட்ஒர்க் சிஸ்டம் அப்படின்றதுனால ஸோ இது மூலிமா கோர்ட்டாக இருக்கட்டும் சரி, பொது ஜனங்களாக இருக்கட்டும் சரி, இல்லை ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கும் இன்னொரு போலீஸ் ஸ்டேஷனுக்கும் இருக்கட்டும் சரி, எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து டேட்டா வந்து நம்ம கலெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் தான் இந்த CCTNS அப்படின்றது. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 17,130 போலீஸ் ஸ்டேஷன்ஸ் வந்து இப்போ லிங்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இங்கே. ஸோ மற்றபடி இங்கே வேறு எதுவும் இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் இல்லை. ஸோ அதனால் நான் ஸ்கிப் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இது சின்னதாக இம்பார்ட்டண்டான விஷயம். மோடி லெட் பேனல் மீட்ஸ் டு செலக்ட் நெக்ஸ்ட் NHRC சீஃப் அப்படின்னு கொடுத்துருக்காங்களே. ஸோ இது என்னன்னு பார்த்திங்கன்னா ஆக்சுவலி NHRC அப்படின்றது நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கோம், நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் அப்படின்றது. ஸோ இது 1993லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்ட் மூலிமா இது வந்து இயங்கிட்டுருக்கு. ஸோ இதோட காம்போசிஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சேர்பர்சன் 5 பேர் கொண்ட குழு, அது இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஒரு 7 பேர் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் அஃபிஷியல் மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க. ஸோ ஆனால் இந்த மெம்பர்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்லேயே ஒழுங்காக வந்து அப்ளை பண்ணுறதில்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது உடனுக்குடன் வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்காக வந்து வேலைக்கு எடுக்கிறதில்ல அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்து எழுப்பியிருக்காங்க. எப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இந்த ஒரு சேர்பர்சன் அதாவது ஜூன்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா அருண் மிஷா அப்படின்ற இருந்த சேர்பர்சன் வந்து ரிட்டையர் ஆகிட்டாங்க. ஸோ அவங்க வந்து அவங்களுடைய முடிஞ்சிருச்சு அப்படின்றதுனால அப்போதுலேருந்தே சேர்பர்சனும் இல்லை. இந்த 5 மெம்பர்ஸ் மெயின் மெம்பர்ஸாக இருக்கணும். ஆனால் அந்த 5 மெம்பர்ஸில் ஒரே ஒருத்தர் தான் பார்த்திங்கன்னா இருக்கார். ஸோ மீதி 4 போஸ்டிங் எங்கேயுமே காலியாக இருக்குது, அவங்க சேர்பர்சன் போஸ்டிங்குமே காலியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி ரொம்ப போஸ்டிங்ஸ் வேக்கன்சி வந்து நிறையவே இருக்குது NHRCயில் அப்படின்ற மாதிரியும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது இந்த ஒரு பேனல் தான் வந்து ஆக்சுவலி அதை செட் பண்ணணும், இதெல்லாம் வந்து அப்ளை பண்ணணும், செலக்ட் பண்ணணும். ஸோ அது என்ன பேனல்னு வந்து பார்த்திங்கன்னா பிரைம் மினிஸ்டர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், அண்ட் தென் லோக்சபாவில் இருக்கிறவங்க, ராஜ்யசபாவில் இருக்கிறவங்க, லாஸ் ஆஃப் அப்போசிஷன் வந்து பார்த்திங்கன்னா, அப்புறம் வந்து ஸ்பீக்கர், லோக்சபாவோட ஸ்பீக்கர், டெபுட்டி சேர்மேன் ஆஃப் ராஜ்யசபா, இவங்க எல்லோரும் சேர்ந்து தான் இந்த பேனல் இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து தான் செலக்ட் பண்ணணும். ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்து சீக்கிரமாக செலக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதான் மோடி லெட் பேனல் மீட்ஸ் டு செலக்ட் நெக்ஸ்ட் NHRC சீஃப் அப்படி இப்போ வந்து செலக்ட் பண்ண போகிறதா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இனிமேல் தான் பார்க்கணும். ஸோ மற்றபடி இங்கெல்லாம் வேறு எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ அதனால் நான் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணுறேன். ஓகே, இங்கெல்லாம் எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ ஃபைனலி வீடியோனால இந்த மாதிரி முக்கியமான செய்திகளோடு சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்க யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், மீண்டும் நாளை சந்திப்போம்.